இப்போ அதிகமாக மக்களுக்கு நடுவில் பரவக்கூடிய வியாதி என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? டயபெட்டிஸ் அதிக பேருக்கு இருக்குது அப்படின்னு நினைப்போம். கொலஸ்ட்ரால் அதிக பேருக்கு இருக்குதுன்னு நினைப்போம். ஹைப்பர் டென்ஷன் நிறையா இருக்குது சார், வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்காக இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு செட் ஆஃப் டிசீஸ் மட்டும்தான் மக்களுக்கு நடுவில் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டிசீஸ். இந்த ஹார்மோனல் டிசீஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிசிஓடியாக இருக்கட்டும், ஹைப்போதைராய்டிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்மோனல் டிசீஸ்க்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் டிசீஸ் தான் இப்போ மக்களுக்கு நடுவில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசீஸான ஹைப்போதைராய்டிசத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். இதில் என்னென்ன விஷயம் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் விளக்கமும், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும், ஆல்ரெடி ஹைப்போதைராய்டு இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண கேஸ் ரிப்போர்ட்ஸையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம். ஐ ஆம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமியோ கிளினிக். ஸோ ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய சில டெர்மினாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஹைப்போதைராய்டிசத்துக்கு முன்னாடி அதை சுரக்கக்கூடிய கிளாண்டான தைராய்டை பற்றி உங்களுக்கு தெரியணும். தைராய்டு அப்படிங்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. இது 2 விதமான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும், T3, T4. சரி, இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் வேணும்ல. இப்போ ஃபேனுக்கு எப்படி ஒரு ரெகுலேட்டர் வேணுமோ அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. அதே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSH. இந்த ரெகுலேட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேன் ரெகுலேட்டர் ஒரு பாயிண்டாக கூட்டும் போது ஃபேன் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மளோட TSH அதிகமாகும் போது நம்மளோட T3, T4 கம்மியாகும். அதே மாதிரி நம்ம TSH கம்மியாகும் போது நம்மளோட T3, T4 அதிகமாகும். இது ரெண்டுமே வைஸ் வெர்சா, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்கிற மாதிரி. ஸோ இதை ரெகுலேட் பண்ணுற இந்த TSH எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்ரி, ஹைப்போதலாமஸ், இது ரெண்டும் தான் இந்த TSH ரெகுலேட் பண்ணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் காமனாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடிய டாபிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஹைப்போதைராய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த T3, T4 ஹார்மோன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன காரணத்தினால வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இடியோபதிக் காசுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது காரணங்கள் ப்ராப்பராக இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. மேபி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த T3, T4 அப்படிங்கிறது நம்மளோட மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். மெட்டபாலிசம்னா ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யக்கூடிய விஷயத்தை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த T3, T4 குறையும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே ரொம்ப வேலைகளை குறைக்க ஆரம்பிக்கும். அப்படி குறைக்கும் போது ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு மாதிரியான குறைபாடுகளை வெளிக்காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட இண்டஸ்டைன் ப்ராப்பராக மூவ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு மோஷன் சரியாக வரும். ஸோ இப்போ T3, T4 கம்மியாகிறதுனால அந்த இண்டஸ்டைன் குடல் பகுதி சரியான மூவ்மெண்ட் கொடுக்காது. ஸோ அப்படி கொடுக்காத போது அங்கே கான்ஸ்டிபேஷன் உருவாகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக நடந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபேட் ப்ராப்பராக உடஞ்சி அது வேறு விதமாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ இங்கே மெட்டபாலிசம் குறையிறதுனால ஃபேட்டு சரியாக உடையாததுனால அது அடிபோஸ் டிஷ்யூவில் போய் டெபாசிட் ஆரம்பிக்கும். ஸோ அதனால நமக்கு ஒபிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம், லேசினஸ், லெத்தார்ஜி, அதாவது ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவீங்க, வாண்ட்ஸ் டு பி லை, ஆல்வேஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா படுத்தே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் தைராய்டு ஹார்மோன்ஸோட மேஜர் சிம்டம்ஸ் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான டெஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இந்த T3, T4 கம்மியாகிறதுனால தானே இது வருது. ஸோ லேபில் போய் ஃப்ரீ T3, T4 அண்டு TSH ஹார்மோனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தைராய்டை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இது அட்வான்ஸாக பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும், இப்போ நான் சொன்னேன் தைராய்டுனா என்ன, T3னா என்ன, இது எப்படி ரெகுலேட் ஆகுதுங்கிறத பற்றி மட்டுமே ஒரு 20 நிமிஷம் வீடியோ பேசலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எது மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் மட்டும் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இந்த T3, T4 இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் டயட் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பர் மெடிக்கேஷனும் எடுத்தால் மட்டும்தான் இதை முழுமையாக சரி பண்ண முடியும். அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த T3, T4 ஹார்மோன்ஸை நம்ம வெளியிலேருந்தே எடுத்துக்கிற மாதிரியான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஹோமியோபதியில் உங்களை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்த தைராய்டு ஹார்மோனோட ஸ்டிமுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் நாங்கள் கொடுப்போம், ப்ளஸ் டயட் மேனேஜ்மெண்ட்டோட. ஸோ அந்த டயட் மேனேஜ்மெண்ட் பற்றி செப்பரேட் வீடியோவை போடுறேன். அதுவே ஒரு 8 நிமிட்ஸ் 10 மினிட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும், எந்தெந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் எடுத்துக்க வேண்டான்னு. ஸோ நம்மக்கிட்ட தைராய்டுன்னு சொல்லி வந்த ஒரு பேஷண்ட்டு
தைராய்டு லெவல்ஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ T3 T4 TSH லெவல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு 3 to 4 months ஆஃப் மெடிக்கேஷனுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ தூரம் அவங்களோட TSH லெவல் நார்மலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பேஷண்ட் தைராய்டுலேருந்து நார்மல் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 2 டாக்டர்ஸ்னா ப்ளஸ் பிஜே பாலாஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டரும் கம்பைன் பண்ணி தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கேசஸ்க்கு ஹோமியோபதி நல்ல ஸ்கோப் இருக்குது. எஸ்பெஷலி தைராய்டு கேசஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக மெடிக்கேஷனும் டயட் மேனேஜ்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து முழுமையாக உங்களால் வெளியில் வர முடியும். தேங்க்யூ.